வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, ஜோதிட ஞானம் என்ற அடிப்படையான ஒரு பயிற்சி. இது முழுமையான ஜோதிட வகுப்பு அல்ல. ஜோதிடம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக என்று சொன்னால், 2 காரணங்கள் தான். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு 2 காரணங்கள். அதாவது, இந்த ஜோதிடம் என்பது உண்மையா என்று அதன் மீது நம்பிக்கை பல பேரிடம் வருவதில்லை. ஆனால் சமுதாயத்தில் பல அன்பர்கள் இதை அதனுடைய விளக்கம் தெரிந்து கொள்ளாமலேயே கண்மூடித்தனமாக அதை அப்படியே நம்பிக்கொண்டும் இருக்கிறார்கள். 2மே தவறானது. அதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இது என்ன விஞ்ஞானம் என்று உணர்ந்து கொள்ளாமல் அந்த ஜோதிடத்தையே நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஜோதிடர்களால் இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அப்போ இன்றைய சமுதாயம் அந்த புனிதமான ஞானங்களை கூட வியாபாரமாக மாற்றி இருக்கக்கூடிய சமுதாயம். இன்று மருத்துவம் வியாபாரமாக மாறிவிட்டது, கல்வி வியாபாரமாக மாறிவிட்டது, ஜோதிடம் வியாபாரமாக மாறிவிட்டது. அப்ப இந்த இடத்திலே நாம் சற்று இதை பற்றிய ஒரு தெளிவும் ஞானமும் தெரிந்திருந்தால் நம்மை ஏமாற்ற முடியாது என்பதற்காக இதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒன்று, இதை உணர்ந்து தெரிந்து கொண்டு இதை பார்க்க வேண்டும். இது யாரிடமும் ஏமாறாமல் நாம் இருப்பதற்காக சற்று இந்த ஞானங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இதுவரை 12 வகுப்புகள் நடத்தி முடித்திருக்கிறோம். அடிப்படையான விஷயங்களை எல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சரி, இன்னும் இப்போ புதிதாக சில பேர் வந்திருக்கலாம். வேதாத்திரிய தத்துவங்கள் தெரிந்தவர்களுக்கு இந்த ஜோதிட ஞானம் என்பது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்பது சுலபமாக புரியும். அது இந்த செயல் விளைவு தத்துவம் என்பதையும், கர்மவினை தத்துவம் என்பதையும், அலை இயக்க தத்துவம் என்பதையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஜோதிட விஞ்ஞானம் செயல்படுகிறது. இப்போ நமக்கு அந்த செயல் விளைவு தத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். செயலுக்கு விளைவு உண்டு, விளைவு இல்லாத செயல் இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த விளைவு நமக்கு துன்பமாக வரும்போது நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழுகிறது. எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று ஒரு கேள்வி எழுகிறது. இவ்வாறு அந்த கேள்வி எழும் பொழுது நமது வேதாத்திரிய அன்பர்கள் அல்லது ஆசிரியர்கள் என்ன சொல்லி விடுவார்கள்? எல்லாம் கர்மவினை, அதனுடைய விளைவுதான் என்று சொல்லிவிடுவார்கள். அப்ப எல்லாம் கர்மவினையினாலதான் துன்பம் வருது அப்படின்னு சொன்னாலும் அதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இன்னொன்று, அதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா
என்று கேட்கிறார்கள். பல பேர் இதையெல்லாம், அந்த விளைவை எல்லாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த இடத்திலும் ஒரே குழப்பம். இப்போ மனிதன் எதிர்பார்ப்பது என்ன? துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, துன்பம் நீங்கிய வாழ்க்கை. அப்ப இந்த ஜோதிடம் என்பது இந்த துன்பம் வருவதற்கான காரணத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அது எப்பொழுது அந்த விளைவு வரும், எப்பொழுது அந்த விளைவு தீவிரமாக இருக்கும், எப்பொழுது அது மிதமாக இருக்கும், எப்பொழுது அந்த விளைவுகள் நம்மை தாக்காத காலம், இது எல்லாத்தையும் நம்ம ஜோதிடம் நமக்கு உணர்த்துகிறது. அப்ப நாம என்ன செய்யலாம்? அந்த விளைவு வராமல் இருப்பதற்கான செயல் மாற்றத்தை இப்பொழுதே செய்து அந்த துன்ப விளைவு வராமல் நம்மை காத்துக்கொள்ளலாம். அப்ப ஜோதிடம் என்பது நமக்கு எப்பொழுது துன்பம் வரும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அல்ல. அதை கூட யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்ப ஒரு ஜோதிடரிடம் நம்ம ஜாதகத்தை எடுத்துட்டு போய், எனக்கு எப்ப அந்த துன்ப காலம், கெட்ட நேரம் எப்பொழுது வருகிறது என்று கணித்து சொல்லுங்கள் என்று யாராவது கேட்கிறார்களா? அப்படி கேட்பவர்களே இல்லை. உண்மையிலேயே இந்த ஜோதிட ஞானத்தை அறிந்தவர்கள், எனக்கு எப்பொழுது இந்த கெட்ட காலம் என்பது வருகிறது, அந்த விளைவு துன்ப விளைவாக வரக்கூடிய காலத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்க வேண்டும். இதை நம்ம திரும்பி திரும்பி சொல்றோம். இதை நமது வேதாத்திரிய ஆசிரியர்கள் கூட இதை அப்படி சொல்லுவதில்லை. இது சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், வேதாத்திரிய தத்துவம் என்பதே துன்பம் நீங்கிய வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டி தானே. இப்போ எல்லாம் விதி, இப்படிதான் இருக்கும், இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை சொல்வதற்கு ஜோதிடரும் தேவையில்லை, ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் தேவையில்லை. தீர்வு சொல்வதற்காகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். அப்ப எப்பொழுது வரும் என்பதை தெரிந்து கொண்டால் அது வராமல் தடுக்க முடியும். எதிர்காலத்தில் வர இருக்கக்கூடிய துன்பம் நமக்கு இப்பொழுது தெரிந்துவிட்டால் அது வராமல் தடுத்து விடலாம். ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள்? துன்பம் வந்த பிறகுதான் ஜோதிடரிடம் வருகிறார்கள். எப்பொழுது இந்த துன்பம் என்னை விட்டு விலகும், இந்த கேள்விதான் கேட்கிறாங்க. அப்ப அதை கணிச்சு அவர் என்ன சொல்ல முடியும்? மொத்தம் 16 வருடம் இந்த குரு திசை, இது உங்களுக்கு சரியில்லாத திசை, அதுல 4 வருடங்கள் கழிந்து விட்டது, இன்னும் 12 வருடங்கள் நீங்கள் இந்த துன்பத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவர் பார்க்க போய் இன்னும் 12 வருஷத்துக்கு இப்படிதான் கஷ்டப்படணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 12 வருஷம் அவர் எப்படி இருப்பார்? இதை நான் இந்த பார்க்கறதுக்கு முன்னாடி 4 வருஷத்துல அடைஞ்ச துன்பத்தை விட பல மடங்கு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார். அப்ப நமக்கு என்ன பேராசை என்று சொன்னால், துன்பம் வந்த பிறகு அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் எப்ப துன்பம் விலகும்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இந்த 16 வருடங்கள் தொடங்குவதற்கு முன்னால் நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் போய், எனக்கு எப்பொழுது இந்த துன்பம் வரக்கூடிய காலம் என்று கேட்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு குரு திசை ஆரம்பிக்குது. அந்த 16 வருஷம் உங்களுக்கு ரொம்ப துன்பகரமான காலகட்டம் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு? இன்னும் 20 வருஷம் இருக்கு. இந்த 20 வருஷத்துல அந்த 16 வருடம் வரவேண்டிய துன்பங்களை
வரவிடாமல் தடுக்கக்கூடிய செயல் மாற்றத்தை செய்து அதை சமன் செய்துவிட முடியும். அதற்கு வேதாத்திரியத்தில் தீர்வு இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. இது ஏன் 3 தடவை சொல்றேன்னா, வேதாத்திரியத்திலேயே இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் தீர்வெல்லாம் கிடையாது அப்படின்னு வேதாத்திரிய ஆசிரியர்களே சில பேர் சொல்லிக் கொண்டிருப்பதாக அன்பர்கள் சொல்லுகிறார்கள். நிச்சயமாக அதற்கு தீர்வு இருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டுதான் மகரிஷி அவர்கள் காந்த தத்துவம், அந்த கர்மவினை தத்துவம், செயல்விளை தத்துவம் இதை விளக்கி இருக்கிறார்கள். சரி, அப்ப இது இந்த திசா புத்தி என்பதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. சரி, இதுல நம்மளுடைய இந்த ஜாதகம் என்பதே நாம் பிறந்தபோது நம்மிடம் நமது தாய் தந்தையின் வழியாக வந்த சஞ்சித கர்மத்தினுடைய ஜெராக்ஸ் என்பதை அடிக்கடி நம்ம பேசியிருக்கிறோம். அப்ப நம்மிடம் எவ்வளவு அந்த கர்மவினை இருப்பாக இருக்கிறது என்பதுதான் அந்த ஜாதகத்தினுடைய அந்த கொடுப்பினை என்று சொல்வார்கள். அதுதான் அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. இதை எதை வைத்து பார்க்கிறோம்? லக்கினத்தை வைத்து பார்க்கிறோம். 12 பாவங்களும் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிறோம். இதை ஆறுமுகையா 12 பாவகாரகங்கள் நடத்தியிருப்பார். ஒவ்வொரு பாவமும் என்னென்ன சம்பந்தப்பட்டது என்று அவர் அதை நடத்தியிருக்கிறாரு. அதை 1 முதல் 6 பாவம் ஒரு நாளும், 7 முதல் 12 வரை ஒரு நாளுமாக 2 நாட்களாக அந்த பாவ காரகங்கள் என்பதை நடத்தினார். சரி, அது சூரியனை அடிப்படையாக வைத்து அந்த பாவகாரகங்கள் இருக்கிறது. அந்த பாவகாரகங்கள் என்பதில் இந்த கிரகங்கள் பிறக்கும் பொழுது அந்த கோள்கள் எல்லாம் எங்கெங்க அமர்ந்திருக்கிறது, எதனோடு இணைந்திருக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு என்ன நிலையில் இருந்தது என்பதை அந்த லக்கினத்தை அடிப்படையாக கொண்டும் அந்த ஜாதகத்தை கணித்து விடுகிறார்கள். இப்ப கணித்து விட்டால் இதுதான் இவரது வாழ்க்கையில் 120 வருடத்துக்கு நடக்கக்கூடிய விளைவுகள். இது எதை அடிப்படையாக கொண்டு? அக்கார்டிங் டு தி சஞ்சித கர்மா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அக்கார்டிங் டு தி சஞ்சித கர்மா தான் இந்த ஜாதகத்தினுடைய பலன்கள். உங்களுடைய பிராரப்த கர்மத்தை வைத்து நீங்கள் இந்த சஞ்சித கர்மத்தினுடைய துன்ப விளைவை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சித்தால் கூட்டிக் கொள்ளலாம், குறைக்க வேண்டும் என்று முயற்சித்தால் குறைத்துக் கொள்ளலாம். இது யார் கையில் இருக்கிறது? நிம்மதி உங்கள் சாய்ஸ். இவர் கையில் இருக்கிறது. அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஜோதிட ஞானத்துல ரொம்ப 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 முக்கியமானது என்ன என்று சொன்னால் பிராரப்த கர்மம். பிராரப்த கர்மம் ரொம்ப முக்கியம். சஞ்சித கர்மத்தை பத்தி பேசி என்ன பலன்? அது நடந்து முடிந்த கதை. இப்போ நடக்க போவது எது? நம்ம செய்யக்கூடியது எது? ஆகாமிய கர்மம். ஆகாமிய கர்மம் தான் செய்ய போவது. அது ஆகாமிய கர்மம் செய்த அடுத்த சனமே என்னவாக மாறிவிடும்? பிராரப்த கர்மமாக மாறிவிடும். இந்த பிராரப்த கர்மம் தான் நமது ஜாதகத்தினுடைய பலன்களையே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பிராரப்த கர்மம் என்பது மிக 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 முக்கியம். இந்த பிராரப்த கர்மத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் மகரிஷி இவ்வளவு தற்சோதனை, தவம், பயிற்சிகள் இத்தனையும் அதுக்குதான் கொடுத்திருக்கிறார். எல்லா பயிற்சியும் செய்யறோம், தவம் எல்லாம் செய்யறோம். பிராரப்த கர்மத்தை மீண்டும் கர்ம வினையாகவே செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எல்லளவும் பயனில்லை. சரி, இப்போ அந்த சூரியனை அடிப்படையாக கொண்டு, லக்கினத்தை அடிப்படையாக கொண்டு இதுதான் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடியது என்று சொல்லிவிட்டோம் அல்லவா? இது எப்பொழுது நடக்கும் அந்த காலம் என்பதை இப்படி நாம கணிக்கிறது. இது எப்ப அந்த துன்பம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் திசா புத்தி என்று சொல்வார்கள்.
கொடுப்பினையும் திசாபுத்தியும். கொடுப்பினை என்று சொன்னால் இதுதான் உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு. ஜாதகத்தை கணிச்சு இதுதான்ப்பா உன்னுடைய லக்கின பாவம் இப்படிதான் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பாவத்தையும் சொல்றோம், லக்கின பாவம் இப்படி இருக்கு. லக்கின பாவம் தானே முழுமை. ஒரு மனிதனை பற்றிய முழுமையான வாழ்க்கையை குறிக்கக்கூடியது அந்த லக்கின பாவம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எடுத்த உடனே ஜோதிடர்கள் என்ன செய்வாங்கன்னா, எடுத்த உடனே லக்கினம் என்னன்னு பார்ப்பாங்க. லக்கினம் எதுன்னு பார்த்துட்டு அந்த லக்கினா ஆதிபதி, அந்த அதிபதி அது எங்கு இருக்கிறது, எதனோடு சேர்ந்து இருக்கிறது, எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறது என்பதையும், அந்த லக்கின பாவத்தில் என்னென்ன கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கிறது, இதை முதல்ல பார்த்துட்டு தான் அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையாக இந்த ஜாதகத்தை பற்றிய ஒரு ஒப்பீனியன் அவங்க கொண்டு வந்துருவாங்க. அப்ப இதுல அந்த லக்கினம் என்பது ரொம்ப 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 முக்கியம். நம்மளுடைய சஞ்சீத கர்மத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுவதில் முழுமையாக அந்த முதல் பார்வையாக இருப்பது லக்கினம் என்பதுதான். ஒருவருக்கு லக்கினம் நன்றாக அமைந்து விட்டால் மற்ற பாவங்கள் 12 பாவங்கள் சொல்லியிருப்பார் இல்லையா, ஆறுமுகையை சொல்லியிருப்பாங்க, அதுல கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு நிலை வரும். எப்படி அந்த பாவம் கெட்டு போயிருந்துச்சுன்னா அது அப்படிதான் இருக்க முடியும் என்று கேட்டால், லக்கினம் நன்றாக அமைந்திருந்தால் இவர் மற்ற பாவங்களில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய பிராரப்த கர்மத்தை நல்ல கர்மமாக செய்வார். அப்ப லக்கினம் என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இவருக்கு வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது என்பதையும் காட்டுகிறது. இந்த அங்கு வரக்கூடிய அந்த விளைவுகளை இவர் அதை மாற்றி அமைத்து அதை சமன் செய்து கொள்வாரா, இல்லை அதை இன்னும் தீவிரமான துன்பமாக மாற்றுவாரா என்பதை அந்த லக்கின பாவம் நமக்கு காட்டுகிறது. அந்த லக்கினம் கெட்டு போயிருந்துச்சுன்னு வச்சுங்க, லக்கின ஆதிபதி கெட்டு போச்சு, லக்கினத்திலையும் கெட்டது வந்து உட்கார்ந்துருக்கு. இப்ப ஜோதிடத்துல என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாமே 12 பாவமும் நல்ல பாவங்கள் கிடையாது. லக்கின பாவம் ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். மொத்தம் 12 ராசிகள் இருக்கிறத 12 பாவங்கள் இருக்கு. எல்லா பாவமும் நல்ல பாவங்கள்னு சொல்ல முடியாது. அப்ப பொதுவா வந்து நல்ல பாவங்கள்னு சொன்னோம்னா 1, 5, 9 இதெல்லாம் நல்ல பாவங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவோம், 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லுவோம். அது 2வது நிலையில சொல்லுவோம். 3வது நிலையில அந்த 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் 3வது நிலையில சொல்லுவோம். ஆனா இந்த 8, 12ன்னு இருக்கு பாருங்க, 6, 8, 12 இந்த 3 பாவமும் மோசமான பாவங்கள் என்று சொல்லுவோம். அப்ப இருக்கிறதுல மோசமானது இது 6, 8, 12. அதுக்கடுத்து சுமாரா இருக்கிறது 2, 11. அதுக்கு மேல கொஞ்சம் நல்லா இருக்கிறது 1, 4, 7, 10. இது வந்து கேந்திரங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல 1, 5, 9ங்கிறது திரிகோண ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. இப்படிதான் பார்க்கிறோம். இப்போ அந்த நல்லதெல்லாம் போய் கெட்ட இடத்துல போய் உட்கார்ந்துச்சுன்னு சொன்னால், 1, 5, 9 கூடிய கிரகங்கள் 6, 8, 12ல போய் உட்கார்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப மிக நல்ல ஆதிபத்தியத்தை பெற்ற கிரகங்கள்லாம் மிக மோசமான இடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், அங்கு லக்கினமே பாதிக்கப்பட்டிருக்குது. அவர் என்ன ஆக மாட்டாரு, அவரு இப்போ நம்ம வேதாத்திரிய தத்துவத்தை தெரிந்து கொண்டு இந்த கர்ம வினைகளை மாற்றி அமைத்து செயல் மாற்றம் செய்து இந்த பிராரப்த கர்மத்தின் மூலமாக அதை வர இருக்கக்கூடிய துன்பத்தை குறைப்பதற்கான வேலையை கூட செய்ய மாட்டார். அப்படிதானே இருக்கு. அப்ப அதே போல அந்த 6, 8, 12க்கு உரிய கிரகங்கள் இருக்குல்ல, அது வந்து 1, 5, 9ஆம் இடத்துல உட்காந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்ப இந்த இந்த ஒரு நிலைதான் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன்
அதை அதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு கணிப்பு அந்த ஜோதிடருக்கு உடனே வந்துடும். அப்ப இது ரெண்டும் இப்படி மாறி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஜாதகத்தை அப்படி மூடி வச்சிருவாரு. இந்த ஜாதகத்தை பார்த்து என்னத்தை சொல்லன்றவாரு. அப்படி இருக்கும். அப்ப அதனால கெட்ட பாவமும் இருக்கும், நல்ல பாவமும் இருக்கிறது. இப்போ அது நல்ல அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நல்ல பாவத்துக்குரிய கிரகங்கள் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும். அந்த கெட்ட இடத்துக்கு உரிய கிரகங்கள் கெட்ட இடத்தில் இருக்க வேண்டும். அப்ப என்னாச்சு, அதான் ஒரு சூத்திரம் சொல்லுவாங்க ஜோதிடத்துல. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்வார்கள். அந்த கெட்டது கெட்டு போயிடணும், நல்லது நல்லா இருக்கணும். நல்லது போய் கெட்டக்கூடாது, கெட்டது நல்ல இடத்துலயும் இருந்துடக்கூடாது. இவ்வளவுதான் அந்த ஜாதகத்துல ஜோதிடத்துல முழுமையாக மொத்தமா நம்ம பார்க்க வேண்டியது இதுதாங்க. இதைத்தான் முதல்ல பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு நல்லதெல்லாம் நல்லதா இருக்கா, அவ்வளவுதான். இந்த கெட்டதெல்லாம் கெட்டு போயிருக்கா, பரவாயில்ல. அப்ப இப்போ இந்த கெட்டதெல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க, இப்ப நமக்கு வரக்கூடிய கெடுதல் பலனை மாற்றி அமைக்கக்கூடிய செயலை செய்து அதை சமன் செய்து விடுவார். அப்ப ஒரு ஜாதகத்தை எழுதி கணிச்ச உடனே இதை பார்த்துறோம். அதுக்கப்புறம் இது எப்ப இந்த கெட்ட காலம் எப்ப வருது? இப்போ இந்த கெட்ட கிரகம் நல்ல இடத்துல உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உட்கார்ந்ததுனால தப்பு இல்லை. அந்த எந்த கிரகம் கெட்ட கிரகம் நல்ல இடத்துல உட்கார்ந்துச்சோ அல்லது நல்ல கிரகம் கெட்ட இடத்துல உட்கார்ந்துச்சோ, இப்போ அந்த கிரகத்தினுடைய திசை நடந்தால்தான் அந்த விளைவு வரும். அது எப்போ வரும், அந்த திசை எப்போ வரும் அப்படின்னு பாக்குறதுதான் திசா புத்தி. அததான் காலம் என்பதை அங்க நிர்ணயம் பண்ண. இது ஜோதிடத்துல ரொம்ப ஒரு பெரிய இடங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இளம் வயசுலயே பாத்தீங்கன்னா அந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய திசைகள் எல்லாம் வந்துவிடும். அது அந்த வயதான காலத்தில் அந்த சுகமாக இருக்கக்கூடிய திசைகள் எல்லாம் வரும். அது ஒரு நல்ல அமைப்பு, நல்ல அமைப்பு. ஏன்னு சொன்னோம்னா, இளம் வயதில் துன்பத்தை நம்மால் எப்படியும் அதை எதிர்கொள்ள முடியும். அதற்குரிய உடல் ஆற்றலும் அறிவின் திறனும் இருக்கும். அந்த காலத்தில் அது விட்டது என்று சொன்னால் அது வயதான காலத்தில் அது நன்மையை கொடுக்கும். சில பேருக்கு என்ன ஆயிரும்னா குழந்தையா இருக்கும் போதே வந்துடும். இது அவங்க பெற்றோர்களை போட்டு பாடப்படுத்தும், அவங்க அனுபவிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி எப்பொழுது வரும் என்பதை கண்டுபிடிக்கிறது தான் அது திசா புத்தி. இது எதை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகிறது என்று சொன்னால் சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகிறது. அப்ப நம்மளுடைய இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இப்படித்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது சூரியனை வைத்து. ஏனென்று சொன்னால் நாம் வாழுகிற இந்த பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது இந்த சூரியன். அது ஒரு நட்சத்திரம் தானே. அந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள், அதைத்தான் நாம இப்போ இந்த பலன்களுக்கு எடுத்துக்கொள்கிறோம். பக்கத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கோள்களுடைய அலையெல்லாம் நமக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு ஏற்படுத்துறது இல்லை. அதையெல்லாம் நட்சத்திர கூட்டங்களாகத்தான் நாம் எடுத்துக்கொள்கிறோமே தவிர, நட்சத்திரங்களுக்கு கூட பலன் இருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள், அதுக்கு பலன்கள் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அது ஒரு நட்சத்திரம் அல்லையே. பரணி நட்சத்திரம் அப்படின்ட்டு சொல்லிட்டா அது பல ஆயிரம் நட்சத்திரங்கள் அதுக்குள்ளாக இருக்குது. அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்துதான் அப்படி சொல்றோம். ஆனா அதுக்குன்னு ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கேரக்டருங்கிறது இது ஒரு பொதுவான பலன் தானே தவிர அது அவ்வளவு வாழ்க்கையில பெருசா ஒன்றும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. பரணியில் பிறந்தவன் தரணி ஆழ்வான் அப்படின்னு ஒன்று சொல்லிடுவாங்க. பரணியில பிறந்தவங்க எல்லாம் தரணி ஆள்றாங்களான்னு பார்த்தா இருக்காது. என்ன அதை இப்படி சொல்லி வச்சிருக்காங்களே. இதாவது இப்படி இந்த மூல நட்சத்திரம்
அப்படின்னு சொன்னா அது யாருமே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டான். இதெல்லாம் ரொம்ப 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 ஒரு ஒரு ஜெனரலைஸ் பண்ணப்படப்பட்ட ஒரு அந்த பலன்கள் தானே தவிர, இது ஒரு தனி மனிதனை அப்படி ரொம்பவும் பாதிச்சிராது. நீங்கள் அந்த லக்கணம், லக்கணத்தை சார்ந்த 12 பாவங்கள், பாவங்களுக்குரிய கிரகங்கள், அது எங்க அமைஞ்சிருக்கு, எங்க உட்கார்ந்திருக்கு, எந்த பார்வை பெற்றிருக்கு, அதுலயும் மோசமா இருந்தா, இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மோசம் என்பது, அது என்ன ஆயிரும்? அதோட சேர்ந்துக்கிறோம். அவ்வளவுதான். அதுல 90% மோசம் இருக்குன்னு சொன்னோம்னா, இந்த நட்சத்திரத்தினுடைய பலன் ஒரு 5% சேர்ந்து 90ங்கிறது 95ஆ மாறும். அவ்வளவுதான். அங்க நீங்க உள்ள வந்து எதுவுமே நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்க. 7ஆம் பாவம் சுக்கிரன், 9ஆம் பாவம் லக்கினம் எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கங்க. அவங்க மூல நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் ஒண்ணுமே பண்ணாது. ஆனால் இதை இந்த பொத்தம் பொதுவாக எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஜோதிடர்கள் எல்லாம் மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப எல்லாருமே ஜோதிடம் சொன்னோன்னே உங்களுக்கு உடனே என்ன பயம் வருது? 7.5 சனி, அஷ்டம சனி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், நாகதோஷம், இது எதுவுமே உங்களுக்கு 5%ல இருந்து 10%க்கு மேல வேலை செய்யாது. ஆனா இன்னைக்கு மக்கள் இந்த 5% பலனை மட்டும் 100% பலன் நினைச்சுக்கிட்டு பயந்து அரண்டு போய் கிடக்குறாங்க. 7.5 சனி, அஷ்டமத்து சனி என்னமோ பண்ணிவிடும் நினைக்கிறான். ஒண்ணுமே இல்லை. ஒன்னும் செய்யாது. ஒன்னும் செய்யாது. உங்களது பாவகாரகத்தில் சனி என்ன பாவத்தை பெற்றிருக்கிறார், அது எந்த இடத்தில் அமர்ந்து இருக்கிறார், எந்த தொடர்போடு இருக்கிறார், எந்த பார்வையில் இருக்கிறார், அது நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க. நீங்க எத்தனை 7.5 சனி 7.5 வருஷம் ஒண்ணும் பண்ணாது. அற்புதமாக இருக்கும். அற்புதமாக இருக்கும். அதை போய் பார்க்கறதே இல்லை. நமக்கு என்னென்ன டிவியில டெய்லி சொல்றாங்கல்ல, உடனே அதையே கேட்கறது. முதலில் இந்த டெய்லி பலன்கள் சொல்வதை கேட்பதை உடனடியாக நிறுத்தி விடுங்கள். நீ 4 பேர் 4 சேனல்ல பிடிச்சி வச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த சேனல்ல வந்து சேனல்காரங்க காசு கொடுத்த உங்களுக்கு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அந்த சேனலுக்கு இவங்க காசு கொடுத்து பேசுறாங்க. ஒரு மாசத்துக்கு டெய்லி இவர் தின பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இவர் அந்த சேனலுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்து இவர் கொடுத்து தான் பேசுறாரே தவிர சேனல்ல இருந்து யாரும் காசு கொடுக்கறது இல்லை. அப்ப இது ஒரு பப்ளிசிட்டி, அவ்வளவுதான். தினந்தோறும் பலன் சொல்றது. ஆனா இப்ப கொஞ்சம் நாம இப்ப இந்த ஜோதிடத்துல இப்படியெல்லாம் விழிப்புணர்வு நம்ம அங்கங்க நிறைய பேருக்கு அந்த ஜோதிடத்தினுடைய உண்மைகளை எல்லாம் நம்ம சொல்லி விட்டுட்டோம். நம்ம வானியலும் ஜோதிடமும் பேசும்போது கூட நிறைய உண்மைகளை நம்ம சமுதாயத்துல பரப்பி விட்டுட்டோம், சொல்லிட்டோம். அதனால இப்ப அந்த தினந்தோறும் சொல்பவர்கள் கூட கடைசியில ஒரு வார்த்தையை இப்ப சேர்த்துக்கிறாங்க, சமீபத்தில் சேர்த்துக்கொள்கிறார். இப்ப சொன்ன பலன் எல்லாம் இதை அப்படியே எடுத்துக்காதீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்கண அமைப்பை வைத்து அதுக்கு தகுந்தாற் போல இதை எடுத்துங்க. இது அப்படியே எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது இந்த ராசி பலன் முதற்கொண்டு அப்படி மட்டும் இல்லை. இந்த செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், இப்படி தோஷம் என்பது கூட ஒரு பெண்ணினுடைய அந்த திருமண வாழ்க்கையே பாதிக்கக்கூடியதாக இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம் இப்போ இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து அந்த கேபி சிஸ்டத்துல அந்த சாரஜோதிடம் என்ற சிஸ்டத்துக்கு நம்ம போன பிறகு அதுல எதையுமே பார்ப்பதில்லை. இந்த தோஷங்கள் எதையுமே பார்ப்பதில்லை. 7.5 சனி எதுவுமே பார்ப்பதில்லை. ஆனால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பல கோணங்களில் அதை நாம் பார்ப்போம். ஆனால் இப்பொழுது பெரும்பாலான ஜோதிடர்கள் அந்த பல கோணங்களில் பார்க்கக்கூடியத சில கோணங்கள் கூட அதில் பார்க்கறது இல்லை. நட்சத்திர பொருத்தம் இருக்கிறதா, செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், ரைட், இந்த தோஷம் இல்லையா, கல்யாணம் பண்ணி வை. ஆனால் அது திருமண வாழ்க்கைக்கு சரியான ஒரு
அங்கீகாரத்தை கொடுக்காது கொடுக்காது. பார்க்க வேண்டியவைகள் நிறைய இருக்கிறது. அதனாலதான் இப்ப நம்ம சில உண்மைகளை நம்ம சமுதாயத்துக்கு சொல்லிடணுங்கிறது தான் நம்ம இந்த வகுப்பு. சரி, அப்ப அந்த திசாபுத்தி என்பது சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் நாம அதை கணிக்கிறோம். ஏன் இப்படி சந்திரனை அடிப்படையாக கொண்டு என்று சொன்னால், இப்ப நாம இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியை சந்திரன் சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த பூமியோடு சேர்ந்து இந்த சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, குரு, இந்த கோள்கள் எல்லாம் சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா? இப்ப அதனுடைய அலைகள் நம்ம மேல மோதிதானே அதனுடைய இம்பாக்ட் நமக்கு கொடுக்குது. இப்போ இப்ப இந்த செவ்வாயில இருந்தோ, சனியில இருந்தோ, குருவில இருந்தோ நேரடியாக அந்த அலை இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கருமையத்தில் தொடர்பு கொள்ளுமா என்று கேட்டால் அப்படி தொடர்பு கொள்வதில்லை. என்ன ஆகுது அப்படின்னா, அது அந்த அலை சந்திரன் மீது மோதி சந்திரனில் இருந்து தான் நமக்கு வருகிறது. எப்படி சூரியனுடைய அந்த ஒளி சந்திரனில் பட்டு நமக்கு பௌர்ணமி என்று நமக்கு தெரிவது போல, அந்த ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் வரக்கூடிய அந்த அலைகள் சந்திரனில் பட்டு சந்திரனில் வழியாக, சந்திரன் ஒரு ஆண்டனா மாதிரின்னு வச்சுக்கோங்க, அதன் மூலமாகத்தான் நமக்கு வருகிறது. அப்ப அந்த சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் எப்பொழுது இந்த தீய பலன்கள் நடக்கக்கூடிய திசை நடக்கும் அப்படிங்கிறத அதை வச்சுதான் நம்ம கணிக்கிறோம். சரி, அப்ப சந்திரனை வச்சு கணிக்கிறோம்னா, இப்ப பாருங்க, சந்திரனை வச்சு தானே நம்ம ராசி கண்டுபிடிக்கிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒரு குழந்தை பிறக்குது, பிறக்கிறப்ப காலண்டர்ல பார்த்தோம்னா இன்னைக்கு என்ன நட்சத்திரம் என்பது தெரிந்துவிடும். அது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? ராசியை கண்டுபிடித்து விடுவோம். அப்ப நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பழைய கிளாஸ்லயே பார்த்துட்டோம். அஸ்வினியில 4 பாதம், பரணியில 4 பாதம், கார்த்திகையில 1 பாதம், மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள். அது ஒரு ராசின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்மளாம் எழுதி வச்சிருக்கீங்க. அப்ப அதை வச்சு என்ன பண்ணிடுவோம்? இது என்ன ராசிங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். இப்போ மேசராசின்னு வச்சுக்குவோம். மேசராசின்னு சொன்னோம்னா அந்த சந்திரன் பிறக்கிற அன்னைக்கு அஸ்வினியிலையும் இருக்கலாம், பரணியிலையும் இருக்கலாம், கார்த்திகை 1ஆம் பாதத்திலும் இருக்கலாம். கார்த்திகை 2ஆம் பாதத்துக்கு போயிடுச்சுன்னா ரிஷபராசியா மாறிடும். சரி, இப்போ இங்க இப்ப மேசராசி அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 3 நட்சத்திரத்துல ஏதோ ஒண்ணுல இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த திசை என்ன திசை நடக்கும் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அது என்ன ராசியில் இருந்தாலும், அது என்ன நட்சத்திரத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் என்று ஒன்று இருக்கும். அப்ப அந்த 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 நட்சத்திரம் என்பதுக்கு ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் என்ன என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ அதுபோல இப்போ இது அது நட்சத்திர பாதம் பார்க்கறது. இப்போ இதுல எந்த நட்சத்திரத்தில் அவர் பிறந்தாரோ அந்த பிறக்கும் போது அது எந்த கிரகத்துக்குரிய நட்சத்திரம் என்று பார்த்து அந்த கிரகத்தினுடைய திசைதான் அவர் பிறக்கும் போது அவருக்கு ஆரம்பிக்கும். அப்ப இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, இத நம்ம இந்த திசைகள் நடக்கிறத, இந்த 9 கிரகங்களுடைய திசைகள் வரிசைப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன், நீங்க வேணா குறிச்சுக்கங்க. முதல்ல கேது. ஏன்னா நம்ம மேசத்துல தான் ஆரம்பிக்கிறோம். மேசத்துல முதல்ல ஆரம்பிக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் தான். அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய கிரகம் கேது. அப்ப கேது என்பதுல தான் முதல்ல ஆரம்பிக்கிறோம்.
ஆரம்பிச்சு அப்படியே 9 நட்சத்திரத்துக்கு வரிசையா கிரகங்களை போட்டோம்னா அந்த திசைகள் அந்த வரிசைப்படிதான் நடக்கும். அப்ப முதல்ல கேது எழுதிக்கலாம். கேது தான் ஃபர்ஸ்ட்னு வச்சுக்குவோம். கேது கேது திசை முடிந்தவுடன் என்ன திசை தொடங்கும்? சுக்கிர திசை தொடங்கும். இது எல்லாருக்கும் பொதுதான். ஆனா இப்போ பிறக்கும் போது என்ன திசை ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த வரிசையின்படி அவருக்கு வாழ்க்கை முழுவதும் அந்த திசைகள் வரும். இப்ப இந்த வரிசை மட்டும் முதல்ல எழுதிக்குவோம். கேதுக்கு அடுத்தது சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்தது சூரியன், சூரியனுக்கு அடுத்து சந்திரன், சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து ராகு, ராகுக்கு அடுத்து குரு, குருவுக்கு அடுத்து சனி, சனிக்கு அடுத்து புதன். இதுதாங்க வரிசை. கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். புதன் முடிஞ்சோடனே திருப்பி கேது வந்துடும். அது அப்படியே ரொட்டீனா வரும். இப்ப இதுல எங்க தொடங்குறாரு அப்படிங்கிறது எதை பொறுத்து அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இந்த 9 கிரகம் சொன்னோம் இல்லையா? இப்ப நம்ம 27 நட்சத்திரம் வரிசைப்படி நமக்கு நம்ம பஞ்சாங்கத்துல இருக்கும். அதுல அஸ்வினி அப்படிங்கிறதுல கேது போட்டுறோம். பரணி அப்படின்னு சொன்னோம்னா அதுல சுக்கிரன், கார்த்திகை அப்படின்னு சொன்னா அதுக்கு சூரியன். இப்படி வரிசையா போட்டே வர்றோம். 9 நட்சத்திரம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த 9 கிரகமும் வரிசையா வந்துருச்சு. அப்ப இது போல அடுத்த 9க்கு திரும்பவும் 9 கிரகங்களை போடணும். அடுத்து 3வது 9க்கு திருப்பி அந்த கிரகங்களை போடுங்க. 3 27 27 நட்சத்திரம் முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். அப்ப இப்ப நீங்க நோட்டு வச்சிருந்தீங்கன்னா எழுதிங்க. இப்போ அந்த கேதுல இருந்து ஆரம்பிப்போம். அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரமும் கேது என்பதில் தொடங்கும். இந்த 3 நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் எது? கேது. இதை எழுதிங்க. அஸ்வினியிலிருந்து என்னன்னீங்கன்னா 10வது கிரகம் எது வரும்? மகம் வந்துடும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். 9 வந்துருச்சா? 10வது கிரகம் மகம். அப்ப என்ன ஆயிரும்? திரும்பவும் மகம் அந்த கேதுவுக்கு வந்துடும். அப்ப அஸ்வினி, மகம், மூலம் இது 3மே கேது. இப்ப இந்த நட்சத்திரத்துல யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்க பிறக்கும் பொழுது அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசை கேது திசை தான் நடக்கும். அதான் சொல்லுவாங்க, அந்த பிறக்கும் போது அவங்களுக்கு என்ன திசை இருப்பு இருந்தது, இந்த திசை இருப்பு இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப கேது வந்துருச்சுன்னா அடுத்து சுக்கிரன் வரப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்து உடனடியாக சுக்கிரன் வரும். இப்போ இது 3ம் கேது கழுகிட்டோம். அடுத்து சுக்கிரனுக்கு என்ன? பரணி, பூரம், பூராடம். இது 3ம் சுக்கிரன். இந்த 3 நட்சத்திரக்குரிய கிரகம் சுக்கிரன். இது நீங்க ஒரு நோட்ல எழுதிட்டீங்கன்னா இது அப்படி பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அது 3 சூரியன். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் 3ம் சூரியன். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இது 3ம் சந்திரன். இந்த 3 நட்சத்திரத்துக்குரிய கிரகம் சந்திரன். அடுத்து மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம்.
மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். இது மூணும் செவ்வாய். செவ்வாய். அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரங்களுக்குரிய கிரகம் ராகு. ராகு. அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இதுக்கு உரிய கிரகம் குரு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க குருவனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கும் போது அவங்களுக்கு குரு திசை தான் நடந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். சரி, அடுத்தது பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்களுக்கு உரிய கிரகம் சனி. சனி. கடைசியா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்கள். அதுக்குரிய கிரகம் புதன். ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதுக்குரிய நட்சத்திரம், அதுக்குரிய கிரகம் புதன். 9 கிரகம் வந்துருச்சா? இப்ப நீங்க இந்த 3 நட்சத்திரம் சொல்லியிருக்கோம். நீங்க அந்த 27 நட்சத்திரத்தையும் வரிசையா எழுதி வச்சிருப்பீங்க. அதுல நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா அந்த முதல் நட்சத்திரத்துல இருந்து கரெக்டா 9 முடிஞ்சு 10வது நட்சத்திரம் அடுத்தது வரும். அதுல இருந்து 10வது நட்சத்திரம் அடுத்தது வரும். எல்லாத்துக்கும் கரெக்டா வரும். இதுதான் அந்த வரிசை. அப்ப ஒருத்தர் இந்த நட்சத்திரத்துல பிறந்தாரு அப்படின்னு சொன்னா அவர் என்ன ராசின்னு நம்ம சொல்லவும் முடியும். இவரு பிறக்கும் போது இவருக்கு இந்த திசை தான் தொடக்கத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் போட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க. ஆதி அந்தம் பரம நாளிகை என்று சொல்லி எழுதியிருப்பாங்க. திசா இருப்பு அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. இவர் பிறக்கும் பொழுது இப்போ அவரு புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்துட்டாருன்னு வச்சுங்க. இவருக்கு பிறக்கும் பொழுது குரு திசை 16 வருடத்தில் கற்பசெல் நீக்கின்னு ஒண்ணு போடுவாங்க. கற்பசெல் நீக்கி மிச்சம் இவ்வளவு இருக்குது அப்படின்னு போடுவாங்க. அதை எப்படிங்க அதை கண்டுபிடிக்கிறது? அந்த கால்குலேஷன் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் ரொம்ப பெரிய கால்குலேஷன் மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கால்குலேஷன் இல்லை. இப்போ புனர்பூச நட்சத்திரம்னு வச்சுக்குவோம். குரு திசை. இந்த புனர்பூச நட்சத்திரம் 4 பாதம் இருக்கா? 4 பாதம் இருக்கு. இந்த 4 பாதமும் சேர்த்து எத்தனை டிகிரி வரும்? ஒரு ராசிக்கு 30 டிகிரி சொல்றோம் இல்லையா? இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை டிகிரி வரும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டீங்கன்னா 13.3 வரும். 13.3 டிகிரி வரும். இப்ப பாருங்க, இப்ப புனர்பூச நட்சத்திரம் அதுல பிறந்தா குரு திசை தான் நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு 13.3 டிகிரி இருக்குல்ல? இருக்கு. இதுல இவர் பிறக்கும்போது 5வது டிகிரியில புனர்பூச நட்சத்திரத்துல அந்த 13.3ல 5வது டிகிரியில இவர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னாச்சு? ஏற்கனவே 4 டிகிரி கடந்து வந்துருச்சு இந்த எது சந்திரன். இப்போ அந்த 16 வருஷம் இந்த குருனுடைய திசை 16. அந்த 16ல அந்த 13.3ல 4 டிகிரி அளவுக்கு அதை என்ன பண்ணணும்? அதை கழிச்சிட்டு மிச்சம்தான் அவருக்கு நடக்க இருக்கிறது என்று அர்த்தம். அவ்வளவுதான். இப்ப அந்த திசை பிறந்ததுல இருந்து எவ்வளவு காலம் நடக்கும்னா அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த பாதம் அந்த 13.3 டிகிரியில அது
எவ்வளவு கடந்திருக்குதோ அந்த கடந்த அளவு பர்சன்டேஜ அதை என்ன பண்ணணும், இந்த வருஷத்துல இருந்து கழிச்சு மிச்சம்தான் அதுக்கு என்ன ஆகும், இனிமே நடக்கக்கூடியது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா குரு திசை 16 வருஷத்துல 15 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஒரு வருஷம் தான் இருக்குது இருப்புன்னு சொல்லிடுவாங்க. அப்ப ஒரு வயசு முடிஞ்ச 2வது வயசுலயே அவருக்கு சனி திசை தொடங்கிரும். இப்போ நீங்க இது எழுதியிருக்கிறதுல இந்த ஒவ்வொரு கோளும் எத்தனை வருடம் திசை நடத்தும் அப்படிங்கறத அங்கனங்கன்னு எழுதிக்கங்க. கேதுக்கு நேரா 7ன்னு எழுதிக்கங்க. கேது 7 வருடம், கேதுக்கு நேரா 7 போட்டுங்க. சுக்கிரனுக்கு நேரா 20 போட்டுங்க. சுக்கிரன் 20 வருடம். சூரியன் 6 வருடம். சந்திரன் 10 வருடம். செவ்வாய் 7 வருடம். ராகு 18 வருடம். குரு 16 வருடம். சனி 19 வருடம். புதன் 17 வருடம். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 120 வந்துடும். அதுதான் மனிதனுடைய ஒரு வாழ்நாள்னு சொல்றாங்க. சரி, அப்ப இப்ப எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்துல பிறந்தவர் அதுக்குரிய கிரகம் தான் அவருக்கு திசை தொடங்கும். அது தொடங்கினதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகும்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல பாருங்க, சில பேருக்கு அவர் பிறக்கும் போதே ராகு திசையில தொடங்குவார்னு வச்சுக்குவோம். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதுலயுமே அந்த நட்சத்திரம் தொடங்கின 2வது டிகிரியிலே அவர் பிறந்துட்டாருன்னு சொன்னா இந்த ராகு திசையே அவ்வளவு காலம் நடக்கும். அந்த ராகு திசை முடிஞ்சோடனே குரு திசை, பெரிய திசை. ஏற்கனவே ராகு ஒரு 18, குரு ஒரு 16, அது சனி ஒரு 19, புதன் ஒரு 17. இவர் வாழ்க்கையே இந்த 4 திசைக்குள்ளேயே முடிஞ்சிடும். பெரிய பெரிய திசைகளாக வரும். அப்ப இந்த மாதிரி இந்த 4ஐயும் கூட்டினோம்னா இவருக்கு வயசாகி போயிரும் இல்லையா? இந்த 4 கிரகமும் அமைப்பு சூப்பரா நல்லா அமைஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அவருக்கு தாங்க லாபம். 4 இந்த ராகு, குரு, சனி, புதன் 4 நல்லபடியா அமைஞ்சு இந்த 4 திசையும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் வாழ்நாள் முழுவதும் பிரமாதமா இருப்பார். சரி, இந்த 4 கிரகமும் மோசமா அமைஞ்சு கரெக்டா இந்த 4 திசையும் வாழ்க்கையில வந்துச்சுன்னா அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுதான் அவருடைய கர்மவினை எப்படி இருக்குங்கிறதனுடைய அந்த அதனுடைய தரத்தை புரிந்து கொள்வது, அவ்வளவுதான். ஆனா இதே பரணியில பிறந்திருக்கிறாரு, அவர் சுக்கிரன்ல தான் ஆரம்பிப்பார். சுக்கிரன்ல 20 வருஷத்துல ஒரு 15 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, 15 வருஷம் ஓடின பிறகு சூரியன் ஒரு 6 தான் ஓடும். அப்புறம் சந்திரன் 10 வரும், செவ்வாய் 7 வரும். இதுல ஏதாவது ஒரு கிரகம் மோசம்னு சொன்னாலும், இப்ப சூரியன் மோசம்னு வச்சுக்கோங்க, 6 வருஷம் தான் அதனுடைய அந்த கெட்ட பலன். சரி, 6 வருஷத்தை டக்குன்னு ஓட்டிடலாம். இப்ப இந்த கேதுவில் ஆரம்பிக்கிறாங்களே அவங்களுக்கு இந்த சுக்கிரன் ஒண்ணு பெருசா இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வரைக்கும் அடிக்கடி அந்த திசைகள் மாறிக்கொண்டே இருக்கிறத பார்க்கலாம். நல்ல அமைப்பு இருந்து அந்த பெரிய திசைகள் வரிசையா வந்துச்சுன்னு சொன்னோம்னா நல்லதுதான். கெட்டதா இருந்து பெரிய திசைகள் வந்துச்சுன்னா கஷ்டம்தான். இது எதை அடிப்படையாக கொண்டு? நமது சஞ்சித கர்ம வினையை அடிப்படையாக கொண்டுதான் இது அமைகிறது. அப்ப இந்த எப்பொழுது இந்த திசை அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படையாக கொண்டு, அந்த நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு நாம இதை கணிக்கின்றோம். அதனால இப்ப உங்களுக்கு எந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டா இவருக்கு என்ன ராசின்னு சொல்லிடுவீங்க, இவருக்கு என்ன திசை பிறக்கும் போது நடந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவீங்க. அப்ப அதுக்கு அடுத்தடுத்த திசை என்னென்ன வருங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அப்ப உள்ள போய் பாக்குறீங்க, உள்ள போய் பார்க்கும்போது எந்த கிரகம் மோசமா இருக்கு, அது எப்ப வருது, அப்படியே கணக்கு போட்டு பார்த்துக்க வேண்டியதான்.
இத்தனை வருஷத்துக்கு கழிச்சு கழிச்சு போனா இப்பதான் வரப்போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இன்னும் அது வந்து இப்ப இந்த பாவ கிரகங்கள் அது எப்படி எப்படி உட்கார்ந்து எப்படி எப்படிங்கிறத அந்த பலன்கள் பார்க்கறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது எப்படி எப்படியெல்லாம் பார்க்கலாங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஆக இப்போ இந்த திசை புத்தி, அந்த திசை புத்தி இந்த திசையிலையும் இப்ப பாருங்க, திசை என்ன சார் திசைன்னு சொன்னீங்க, அப்புறம் புத்தின்னு வேற சொல்றீங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது சுக்கிர திசைன்னு வச்சுக்குவோம். பரணி நட்சத்திரம் சுக்கிர திசைன்னு வச்சுக்குவோம். சுக்கிர திசை 20 இருக்கு இல்லையா, 20 வருடம் இருக்கு இல்லையா, அந்த 20 வருடம் அந்த திசை நடக்கும். அந்த 20 வருஷத்துக்குள்ள என்ன நடக்கும்னா, அந்த சுக்கிர திசை ஆரம்பிக்கும் போது சுக்கிர புத்தி தான் ஆரம்பிக்கும். புத்தியும் சுக்கிரன்ல தான் ஆரம்பிக்கும். இந்த சுக்கிரன்ல ஆரம்பிச்சு அந்த கேது வரைக்கும் அந்த 9 கிரகங்களும் அதுல பிரிச்சு புத்தியாக நடக்கும். அதை எப்படி பிரிக்கிறது? அந்த 20 வருஷத்தை என்ன பண்ணணும், 120 வகுத்தரணும். மொத்தம் கூட்டினோம்னா 120 தானே. 120 வகுத்து அதை 20 பெருக்கிட்டீங்கன்னா அது சுக்கிர புத்தி. 120 வகுத்து 6 பெருக்கிட்டீங்கன்னா அது சூரிய புத்தி. அவ்வளவுதான். இந்த திசைகளினுடைய காலம் எவ்வளவு இருக்கோ அதன் பங்குகளாக அந்த எல்லா 9 கிரகமும் புத்தி நடத்தும். அப்ப திசை ஒண்ணு நடத்தும், புத்தி ஒண்ணு நடத்தும். 2 இருக்குது. இப்போ இது என்ன, இப்ப திசை மோசமான திசைன்னு வச்சுக்குவோம். அதுல இந்த 9 புத்தி வரும் இல்லையா, அதுல ரொம்ப அற்புதமான கிரகம் சனின்னு வச்சுக்குவோம். அந்த சனி புத்தின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சனி புத்தி நடக்கக்கூடிய காலம், அந்த சுக்கிர திசையில அந்த சனி புத்தி நடக்கிற காலத்துல என்ன ஆயிரும், நல்ல பலன்கள் வந்துடும். இப்ப திசையும் கெட்ட திசையாக இருந்து புத்தியும் கெட்டதாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, ரெண்டும் இங்க கெட்டதும் சேர்ந்து போயிடும். அப்ப இந்த திசா புத்தியில கூட திசையும் புத்தி, திசை நடந்தாலும் புத்தி நடக்கும்போது பார்த்து நடக்கணும். திசை நல்ல திசைன்னு வச்சுக்கோம், அந்த புத்தி மோசமான திசை வந்துச்சுன்னா அந்த நல்லதுல கொஞ்சம் குறையும். அப்ப இந்த திசையையும் புத்தியையும் வச்சு ரெண்டையும் வச்சுதான் நம்ம கணக்கு பார்க்கணும். எந்த திசை தொடங்குகிறதோ அந்த புத்தி தான் அதில் தொடங்கி அந்த 9 கிரகமும் வரிசையா வந்துடும். இவ்வளவுதாங்க கால்குலேஷன். ஏதோ நான் ஈஸியா சொல்லிட்ட மாதிரி தெரியுது, உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கா என்னங்கிறது தெரியல. புரிஞ்சுக்கிட்டா கஷ்டம் இல்லை. இது வந்து நான் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் சொல்றேன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது ஜோதிட திசா புத்தி அதெல்லாம் இப்படி இப்படி பிறக்கும்போது இது இருந்துச்சு, இப்ப இது நடக்குது அப்படின்னு இதெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறீங்க? நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப ஒரு இந்த அடிப்படையான இந்த ஜோதிட ஞானத்தை இன்று தெரிந்து கொண்டோம். இன்னும் இந்த கிரகங்கள்ல சுப கிரகங்கள், பாவ கிரகங்கள், நடுநிலை கிரகங்கள், இரட்டைத்தன்மை உள்ள கிரகங்கள் இப்படி எல்லாம் இருக்குது. ஆண் கிரகம், பெண் கிரகம், அலி கிரகம் இப்படி எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் இந்த கிரகங்கள், சில கிரகங்கள் இந்த வக்கரத்துல வருது, அப்படியெல்லாம் வர்றது இல்லை, வக்கர மாதிரி அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. சிறப்பானதொரு விளக்கம். முதலில் ஐயா அவர்களை அனைவரும் உரிய நிலையில் நின்று வாழ்த்திடுவோம். ஜோதிட ஆச்சாரியா நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஐயா இந்த பயிற்சியில நமக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு இதை சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இந்த ஜோதிடம், கல்வி, மருத்துவம் இது மூணுமே இப்ப பிசினஸா பண்ணிட்டு இருக்கிறாங்க.
இப்போ நாம வந்து இந்த ஜோதிடத்துல நாம ஏமாந்து போகாம இருக்கிறதுக்கு இந்த அடிப்படை பயிற்சி வந்து நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுதான் ஐயா வந்து முதல்ல எடுத்தோடனே இன்ட்ரடக்ஷன்ல இருந்து இப்ப வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்ம வந்து அந்த ஜோதிடமே நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த துன்பம் வருவதற்கு என்ன காரணம்? அந்த விளைவு எப்ப வரும்? ஆ அதெல்லாம் வந்து நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போறோம். அது தெரிஞ்சு அத வந்து தெரிஞ்சு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம செயலிலே மாற்றம் செய்து வருமுன் காத்துக் கொள்ளணும். அதுக்காக தான் இந்த பயிற்சிய வந்து ஐயா குடுக்குறாங்க. வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. நம்ம வேதாத்திரியத்துல அதுல அதுதான் ஒரு தீர்வாகவும் மகரிஷி அவர்கள் குடுத்திருக்கிறாங்க. அந்த செயல் விளைவு தத்துவம், அலை இயக்க தத்துவம், காந்த தத்துவம் எல்லாமே வந்து இதுக்காக தான் குடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம கர்ம வினை நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னா, அந்த லக்னத்த வச்சு தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய காலம் எவ்வளவு? எவ்வளவு காலத்துக்கு அந்த அந்த துன்ப காலம் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்? அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு திசா புத்தியை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த திசா புத்தி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. திசா புத்தியை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சந்திரன் அடிப்படையாக வச்சு தான் அத கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அந்த சஞ்சித கர்மம் தான் நம்மளுடைய அந்த ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டம். அ ஆனா பிராரப்த கர்மம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்போ வேதாத்திரத்துல எடுக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளுமே வந்து இந்த பிராரப்த கர்மத்தை வந்து ஒழுங்குபடுத்தி நம்ம செயலாக்குறதுக்காக உண்டான பயிற்சிகள் தான் அப்படின்னு நாம இத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த லக்னம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. லக்னம், லக்னாதிபதி, லக்ன பாவத்துல வந்து என்னென்ன கோள் இருக்கு அப்படின்றத வச்சு தான் நாம அந்த கொடிப்பினைய வந்து கணிச்சிரலாம். நம்மளோட லக்னம் வச்சு தான் வாழ்க்கை எப்படி அமையப் போகுது அப்படின்றத வந்து லக்னம் தான் காட்டிக் கொடுக்கும். நல்ல அமைப்பா இருந்துச்சுன்னு சொன்னா, நல்ல நல்ல பாவத்துல வந்து கோள்கள் நல்ல இடத்துல இருக்கணும். கெட்ட கோள்கள் வந்து கெட்ட இடத்துல இருக்கணும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு இத கூட சாமியார்ட்ட கூட சொன்னாங்க. இப்ப இது 2ம் இந்த கெட்ட கோள்களும், நல்ல கோள்களும் இடம் மாறி இருக்கும்போது, அதற்கு உண்டான விளைவுகள் வந்துட்டே வரும். இப்ப அது எப்ப வரும்? அது கண்டுபிடிக்கிறது தான் நம்ம திசாபுத்தி வந்து ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த சந்திரன வச்சு தான் அப்ப வந்து எந்த நட்சத்திரத்துல நம்ம பிறந்திருக்கிறோமோ, அதுக்குரிய கிரகத்த தான் அது வந்து திசை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 9 கோள்களுக்குரிய நட்சத்திரங்களையும், அது எத்தனை வருடங்கள் அந்த தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்றத பத்தியும் ஐயா வந்து தெளிவா வரிசையா குடுத்தாங்க. எல்லாத்தையும் எல்லாரும் நோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து இது எல்லாமே வந்து இந்த சஞ்சித கர்மத்தோட அடிப்படையில தான் நடக்குது. இப்ப இந்த திசா புத்திய எப்படி நம்ம வந்து நாமளே வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆ நம்ம வந்து பஞ்சாங்கம் அந்த புக் வாங்குனோம்னா, அதிலேயே வந்து பின்னாடி எல்லாமே ரெடி ரெக்லனா போட்டிருக்கும். நம்ம கூட அந்த அளவுக்கு கூட சிரமப்பட வேண்டியது இல்ல. ஆனா இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஐயா வந்து அத நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாமாங்க ஐயா? அறிவிப்புகள் சொல்லிட்டு அறிவிப்புகள் சொல்லிருக்கேன். சரிங்க. முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை 5 மணிக்கு தவமும், தவத்தினை தொடர்ந்து சிந்தனை துளிகள் நிகழ்வும் இறையாசிரியர் நன்மணி ஐயா அவர்களால் நடத்தப்படும். நாளை மாலை 6 மணிக்கு தவமும், தவத்தினை தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற தலைப்பில் தமிழர் வேளாண்மை தமிழ் மருத்துவர் திரு ஞானப்பிரகாசம் ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது தமிழானந்த யோகத்தில் காலை 5 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் நித்யானந்த தவமும், வெள்ளிக்கிழமை தோறும் ஆழ்நிலை கருமைய தியானமும்,
சனிக்கிழமை தோறும் ஆரோக்கிய தியானமும் நடைபெறுகிறது. மேலும் சிந்தனை உரை, மருத்துவ உரை, வாழ்வியல் சிந்தனைகள் அனைத்தும் அனுபவமிக்க முதுநிலை பேராசிரியர்களால் நடத்தப்படுகிறது. இது குறித்து வரும் தினசரி போஸ்டர்களை அனைவரும் பகிர்ந்து புண்ணியம் செய்வோம். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் இணைந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். வாழ்க வளமுடன்.